விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுத்தே ஆகணும். இந்த ஆட்சிக்கு ஆதரவளிக்கிற நாங்க வேணுமா? இல்ல அந்த அதிகாரி வேணுமா? அப்படின்னு தலைமைச் செயலாளர் நீக்கணும்னு ஏற்கனவே சண்முகம் ஒரு எச்சரிக்கை மாரி அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க தான் அதில சூஸ் பண்ணணும். முடிவு பண்ணுங்கன்னு. ஒரு முடிவு இவங்க சொல்லல. அப்படி பார்த்தா அதுக்கு அர்த்தம் சாய்குமார் இந்த பதவியிலே இருக்கிற வரைக்கும், அவர் தான் வேணும்னு முடிவெடுத்ததா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு கடிதத்தையும் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிறாரு. நீங்க வ சாய்குமார் அவர்களையும் சரி, குஜிலியாம்பாறை வட்டாட்சியரா இருந்த ஐயாசாமியும் சரி, நீங்க தண்டிக்கவும் இல்ல, கேள்வியும் கேட்கல, பொறுப்பும் எடுக்க வைக்கலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு 2 பக்க கடிதம். கூட்டணிக்குள்ள இருந்து ஒரு ஒரு அழுத்தம் உருவாகுதா? எப்படி பார்க்கலாம்? என்ன சொல்லியிருக்காரு? ஆக்சுவலா அந்த கடிதத்தில வந்து அவரு சண்முகம் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ரொம்ப தெளிவா எத சொல்றாரு அப்டின்னா, இந்த கல்லூரி கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்ட அந்த கடிதம். அதாவது இடதுசாரி கட்சிகளோடோ அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடோ மாணவர்கள் சேர்ந்து எந்த போராட்டமும் நடத்திவிடக்கூடாது. அதை தடுப்பதற்கான அவசர நடவடிக்கை மிக அவசரமாக எடுக்கணும். இதை யார் யாரெல்லாம் சேர்ந்து செய்யணும் அப்டின்னா, பள்ளி கல்லூரி கல்வித்துறை. பள்ளி கல்லூரிய கல்வித்துறை, விடவும் ஸ்கூல் பசங்கள்ல ஆ இருந்தே வரும். பள்ளி கல்வி கல்லூரி, பள்ளி நிர்வாகங்கள், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்கலாம் சேர்ந்து தடுக்கணும் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதுல வந்து ரொம்ப குறிப்பா அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக, இந்த முடிவு வந்து தலைமை செயலாளர் நடத்தின கூட்டத்துல உயர் அதிகாரிகள் கலந்துக்கிட்டு, அந்த கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவாக இது அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அப்போ தலைமை செயலாளர் இப்படி ஒரு சுற்றறிக்கையை வந்து முடிவெடுத்து அனுப்புறாரு அப்படின்னா, மாணவர்கள் போராட விடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு மாணவர்களை சேர விடக்கூடாது. அவங்கள தடுக்கணும். போராடுறத தடுக்கணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட விடக்கூடாதுன்னு ஒரு முடிவை தலைமை செயலர் முடிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அரசின் முடிவு. ஏன்னா, கிட்டத்தட்ட ஈக்குவல் டூ சீஃப் மினிஸ்டர் அவரு. அதாவது நிர்வாக ரீதியில சீஃப் மினிஸ்டருக்கான பொசிஷன். பியூரோக்ரஸில அவர் தான் முதலமைச்சருங்கிற ஆமா. பொறுப்பு தான் சீஃப் செக்ரட்டரி. அதில ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த கடிதத்த இப்படி ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரி போட்டாருங்க. நீங்க குறைஞ்சது எவ்வளோ நாள்ல கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். ஒரு 1 நாள், 1 வாரம். 22 நாளா அப்படி ஒண்ணு போட்டத, சிபிஐ, சிபிஎம்ல கண்டுபிடிச்சு அவங்க வெளியிடுற வரைக்கும், அரசுல யாருக்குமே தெரியாது என்கிற நிலை இருந்திருக்கிறதுங்கிறது கவனிக்கணும். பலர் என்ன சொன்னாங்க, மோடி திமாகி நக்சல்னு சொன்னதுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னாங்க. ஆனா, மோடி திமாகி நக்சல்னு சொல்வதற்கு அவர் ஆகஸ்ட் 15 தான் பேசுறாரு. அதுக்கு முந்தின மாசம் 28ஆம் தேதியே இந்த அஜெண்டா கொண்டு வரப்பட்டு, இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த மாதம் சட்ட ஒழுங்குக்கான ரெவ்யூ மீட்டிங்ல தான் அது நடத்துது. அந்த காலகட்டம் உங்களுக்கு தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமாவை நெருங்கிட்டு இருந்த காலகட்டம். சிஜேபி புரொட்டஸ்ட் ஒரு பீக்ல போயிட்டு இருந்தது. ஏன்னா 20ஆம் தேதி நாடாளுமன்ற முற்றுகை. இந்த 28ங்கிறது அந்த ஒரு வார கால பதற்றமான சிக்கல்கள் நடந்த இடம். ஸோ அப்ப ஆப்வியஸா 22 நாளா தலைமைச் செயலாளர் உங்களுக்கு தெரியாமலே இப்படி ஒரு மோசமான இத போட்டுட்டாருன்னே வைப்போமே. தவறுதலாக சில பெயர்கள் இடம்பெற்று விட்டதுன்னுலாம் இல்ல இது உயர்கல்வித்துறை ரொம்ப அமைச்சர். முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது. அதாவது இந்த மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல, டெல்லியில போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல, நீட் தேர்வை நாங்கள் ஒழிக்கிறோம். நீட் தேர்வை ஒழிக்க போராடும் மாணவர்களுக்கு நாங்கள் இன்னல் செய்ய மாட்டோம். அவங்க மீது வழக்கு போட மாட்டோம். அவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம். போராட்டத்தோடு நாங்களும் துணை நிற்கிறோம். அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த அறிக்கை வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ வந்து அந்த அந்த சமயத்துல நம்ம திருவொற்றியூர்ல போலீஸ்லாம் போயிட்டு காலேஜுக்குள்ள போய் பசங்கள போய் தர தரன்னு இழுத்துட்டு வந்தது. மதுரையில போயிட்டு காலேஜ்க்குள்ள போய் காலேஜுக்குள்ள போய் கூட்டுட்டு பிரிவென்டிவ் அவங்கள அரெஸ்ட் பண்ணது. பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கங்கிறத டெல்லியில இருக்கிற இப்ப சு. வெங்கடேசன் வரைக்கும் அது தகவல் போய் ஒரு இந்த ஸ்டேஷன் வரைக்குமே போட்டாங்க. அதுக்கு பிறகு காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில போராடினவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. ராஜினாமா நடந்தனால வெற்றி கூட்டம் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்திற்கு போவதற்கு முன்பாக டெல்லி போலீஸ் அராஜகத்தை கண்டித்து கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பாக, தமிழ்நாடு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ சேர்ந்தவர்களை சண்முகமும், சு. வெங்கடேசனும் போய் பார்த்தார்கள்ங்கிறது. அப்ப தமிழ்நாடு போலீஸ் நடத்தியது புருட்டாலிட்டி இல்லையான்னு ஒரு கேள்வி. இல்ல அதுல தான் இப்ப இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, சந்தேகம் இல்ல கிட்டத்தட்ட அத முடிவாகவே எடுத்துக்கலாம். அப்ப போலீஸ் வந்து எப்படி தன்னிச்சையா இதுவரைக்கும் காலேஜுக்குள்ள போலீஸ் போய் மாணவர்கள் மேல கை வச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு இது நடக்குது. காலேஜுக்கு உள்ள கேட்டுக்குள்ள போயிட்டு மாணவர்கள போலீஸ் தூக்கிட்டு வர்றதுங்கிறது, அன்டில் அன்னெசசரி வந்து ஏதாவது ஒரு வயலன்ஸ் நடக்காத பட்சத்துல போலீஸ் வந்து காலேஜுக்குள்ள மிக போ முடியாது. சமீபத்தில மேபி பக்தவத்சலம் காலத்துல நடந்திருக்கலாம்.
அதுக்கு பிறகு இப்பதாங்கிறது இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், மாணவர் போராட்டம் 65 காலகட்டத்துக்கு பிறகு இதுவா தான் இருக்கும். அப்ப ஒரு இது 50 வந்து ஆண்டுகள். அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கல. ரொம்ப ஆர்கனைஸ்டா பல மாவட்டங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சண்முகம் வந்து அறிக்கை விட்டிருந்தார். ஒரு நேம் 6, 7 டேக்ஸ் இல்லாம மாவட்டத்துல. போற பேட்டர்னும் எல்லா இடத்துலயும் பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுது. அப்ப இப்போ கிட்டத்தட்ட இந்த அறிக்கை எதை உறுதிப்படுத்துது அப்படின்னா, அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் காவல்துறை கல்லூரிகளுக்குள்ள நுழைஞ்சது அப்படிங்கிறது, அது இயல்பாக நடந்தது கிடையாது. அரசின் உத்தரவின் பேரில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ண முடியும். ஏன்னா, தலைமைச் செயலரின் சுற்றறிக்கை அப்படிங்கிறது அப்பவே போயிடுச்சு. கல்லூரி நிர்வாகமும், காவல்துறையும் சேர்ந்து தடுக்கணும் மாணவர்கள அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த சுற்றறிக்கையின்படி தான் காவல்துறை வந்து அரசு குடுத்த உத்தரவின் பேரில் தான் கல்லூரிகளுக்குள்ள போய் மாணவர்கள தூக்கியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, இழுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க நீங்க முடியுது. எப்ப லெஃப்ட் பார்ட்டிஸ்ங்கிற வார்த்தை சீஃப் செக்ரட்டரி லெவல்ல இருந்தே மூவ் ஆன் ஆயிடுச்சோ, அப்போ ஒரு தாசில்தாருக்கு ஆப்வியஸா அந்த தைரியம் சிபிஐ, சிபிஎம் கணக்கெடுத்தா என்ன தவறுங்கிறது எப்படி வராம போயிருந்திருக்கும். அதற்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த சர்வேலன்ஸ்க்குள்ள கொண்டு வரணுங்கிறது சிஎஸ் லெவல்ல சொல்லியாச்சுப்பா. நான் நிறைவேத்துற இடத்துல இருக்கேன்னு ஒரு கிரவுண்ட்ல இருக்க வேண்டிய அல்லது அந்த முதல் நிலையில கீழ இருக்க வேண்டிய வட்டாட்சியர் வரைக்கும் அது போது. அவர் விஏஓக்களுக்கு உத்தரவு போடுற இடங்கிறது வருதுன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில பியூரோக்ரஸிக்குள்ள அது டாப்ல இருந்து பாஸ் ஆகாம, இதில கொண்டு போய் நீங்க ஐயாசாமியவோ, இல்ல அதற்கு மேல இருக்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரோ, இல்ல இப்படி பேசுறது அல்ல. அது ஸோ உள்ள போன இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டரோ கிளியராக ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, இந்த அக்கவுண்டபிலிட்டி வந்து விஜய் மீது தான் இருக்கு. இப்ப தலைமைச் செயலர் பதவிய எக்ஸ்டெண்ட் பண்ணது அவரு தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் எப்பவோ இந்த தமிழ்நாட்ட விட்டு போக வேண்டியவரு. அவரு தமிழ்நாட்டிலேயே அவருடைய பதவி தொடர்வதற்கு காரணம் முதல்வர் விஜய் ஐ தான். திங்க் பிப்ரவரி வரைக்கும் ஆமா. அவருக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப்ப அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்கிறாருங்கிறதுனால, இப்ப அவருக்கே கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு போராட்டம் நடத்தி பார்த்தாங்க. நாங்க வேணுமா, கம்யூனிஸ்ட்டுகள் வேணுமா, அதிகாரிகள் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க இந்த தலைமைச் அப்படின்னு செயலர் சொல்லிட்டு. வேணுமான்னு. அவங்க சைலன்ட்டா இருக்கிறது வந்து நீங்க சொன்ன மாரி எனக்கு அதிகாரிகள் தான் வேணும் அப்படின்றது தான் அதுக்கான பதிலு. சரி இப்ப அடுத்த கட்டமா அதோட அத முடிவா எடுத்துக்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த கடிதத்திலேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அரசுகிட்ட விளக்கம் கேட்கிறோம். நடவடிக்கை கேட்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது அடுத்தது அந்த வட்டாட்சியர் மேல நடவடிக்கையே எடுக்கல இன்னும். அவர்கிட்ட விளக்கம் வட்டாட்சியர்கிட்ட அரசு வட்டாட்சியர் மேல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம். அது தவறுதலாக அனுப்பப்பட்டுடுச்சு அல்லது தனிப்பட்ட விரோதத்துல அவர் அனுப்பிட்டார் அப்படின்னு நிர்மல்குமார் வந்து பதில் சொல்லியிருக்கிறார். இந்த தனிப்பட்ட விருப்பு வட்டாட்சியர் வெறுப்பு. பத்தி கேட்டப்ப. அப்ப தனிப்பட்ட விரோதத்துல அரசின் முடிவுக்கு எதிரானது. அரசோடு கூட்டணியில இருக்கிறாங்க, ஆதரிச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். அவங்கள கணக்கெடுக்க சொல்லி ஒரு வட்டாட்சியர் சொல்றாருன்னா, அப்ப அவங்க ஆதரவில் இயங்கக்கூடிய அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த வட்டாட்சியரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அல்லது அவர் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை அல்லது எடுத்திருக்கணும். காத்திருப்போர் பட்டியலுக்கு போட்டுட்டு, இந்த என்கொயரி இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த அலாகேஷனும் இல்லனாச்சும் நீங்க சொல்லியிருக்கணும். சஸ்பென்ஷன்ங்கிறது பெரிய அளவுக்கு போது அரசு ஊழியர்கள் கொந்தளிப்பாங்கன்னே வச்சுப்போமே. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்தாலும், இம்மீடியட்டா நீங்க சம்மன் பண்ணி அவர வர வச்சு விளக்கம் குடுக்குற வரைக்கும் அவர காத்திருப்போர் பட்டியல்ல வைக்கிறோம்னு சொல்றதுல என்ன ஆயிறப்போது? ம். அப்ப அத செய்யணுங்கிற எண்ணம் இல்ல. அல்லது நம்ம சொல்லி தானே செஞ்சாரு. அவர் மேல எதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் தலைமைச் செயலாளர் லெவல்ல இருந்து பியூரோக்ரஸிக்கு இருக்கான்னு கேள்வி இல்ல வருது. அதுதான். இப்ப நீங்க தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புல பண்ணியிருந்தாருன்னா, அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். அவர் தனிப்பட்ட அவர்கிட்ட விளக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. அரசு ஊழியர் சட்டத்தின்படி அவர்கிட்ட விளக்கம் தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த விளக்கம்ங்கிறது எந்த வகையிலும் நடவடிக்கையா ஏத்துக்க முடியாது அது ஏறத்தாழ ஒரு அப்படிங்கிறதையும் ஒரு குவரி மெமோ மாரி தான்னு நம்ம ம். எடுத்துக்கலாமா? ஒரு விளக்கம் கேட்டு அவருக்கு மெமோங்கிற இதிலே கூட வருமா? இல்ல விளக்கம் கேட்டா அதோட நடவடிக்கை இல்லாமலே கூட க்ளோஸ் பண்ணி வச்சுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்னொன்னு அது நிர்வாக ரீதியிலாக உள்ள கேட்கறது அந்த பதில்ங்கிறது சிபிஐ, சிபிஎம்க்குலாம் தகவல் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல. நாங்க ஏதோ எடுத்திருக்கோம், ப்ராசஸ் பண்ணியிருக்கோங்கிறதோட டிரான்ஸ்பரன்சி அத காட்டணும்னோ, அல்லது பொதுவெளிக்கு கொண்டு வரணும்னோ ஸோ தாவேக்காவ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டுகள வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப மோசமாக டீல் பண்ணியிருக்கிறாங்க. இது மேலிடத்திலிருந்து நடந்திருக்கிறது. கீழ இருந்து நடக்கல அப்படிங்கிறது சண்முகத்தின் கடிதத்தின் மூலம் உறுதியாகுது. ஸோ ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட்டுகள இந்த மாரி வந்து ஏதோ தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் மாதிரி டீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு வேற ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க தான் பிரதமர், ராகுல்லாம் பிரதமர் கிடையாது. அப்படின்னு காங்கிரஸுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் ஓடுது. விசிகாவ பொறுத்தவரைக்கும் விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து அவர் மேடையில மாநாடு போட்டு அறிவிச்சுட்டாரு. தாவேகாவுடன் தான் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் அறிவிச்ச பிறகும் கூட அதை வரவேற்று கூட முதலமைச்சர் விஜய் வாயிலிருந்தோ அல்லது முக்கியமான அமைச்சர்கள், நிர்வாகிகள் வாயிலிருந்தோ நாங்கள் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்தை வரவேற்கிறோம். நாங்கள் வெற்றிகரமாக இந்த கூட்டணியில் தொடரப் போகிறோம் அப்படின்னு கூட
அவர் சொன்னதை என்டோஸ் பண்ணி கூட அக்னாலேஜ் பண்றது கூட என்டார்ஸ் கூட வேண்டாம், அது அக்னாலேஜ் பண்ணி இப்படி நடந்திருக்குங்கிறதுக்கான ஒரு ரியாக்ஷனாச்சும் கொடுக்கணும்ல. இன்னைக்கு காலை கூட முதலமைச்சர் ஏதோ ஒரு தனியார் மருத்துவமனை ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளில வராரு, கியூட் ரியாக்ஷன்னு ஒரு பிரைம் செய்தி ஊடகம் போட்டுக்கிட்டு இருக்கு, முதலமைச்சர் கொடுத்த கியூட் ரியாக்ஷன்ஸ்னு. போயிட்டு வந்தாருங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கேப்ஷனாச்சும் நீங்கள் போட்டிருக்கணும்ல, நீங்கள் கியூட்னு கூட சொல்ல வேண்டாம். அது எங்களோட மீதான நம்பிக்கையை காட்டுகிறது. சும்மா ஒரு நாம்கியாவாசாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல. கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. இதில் ஒரு ஹைலைட் இருக்குது, நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக. ஐ திங்க் ஒரு 3 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த மிலாது நபியை ஒட்டி போட்டாங்களான்னு தெரியல, 2 நாள் கூட்டம்ங்கிறது ஐயுஎம்எல் சார்பில் நடைபெற்றது. அதில் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் விரைவில் நாம் ஒரு மாநாடு நடத்த இருக்கிறோம், அந்த மாநாட்டுக்கு முதலமைச்சர் வருவதாக உறுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். கூட்டணி கட்சி தான் விசிகாவும், அவங்களும் கேபினெட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். கட்சியின் சார்பில் யாராச்சும் போனாங்களா தாவேகா சார்பில்ங்கிற கேள்வி இருக்குது. முதலமைச்சர் காலைல வாழ்த்து செய்தி அறிக்கை விட்டார், சார்பில் யாருமே போல. தாவேகாங்கிற கட்சியின் சார்பில். நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த பிறகு ஒரு அங்கே ஒரு மாநாடு நடத்துறீங்க, மது ஒழிப்புங்கிற அந்த வலியுறுத்தி, மதுவிலக்கு வலியுறுத்தி. அதில் திமுக ரெப்ரசன்டேட்டிவ்ஸே நீங்கள் கூப்பிட்டு கட்சி சார்பில் ஐ திங்க் ஆர்எஸ் பாரதி டிகே சிலங்கோன்னு நினைக்கிறேன், 2 பேரையும் நீங்கள் மேடையில் ஏற்றி அவங்கள வேற பேச வச்சிங்க. இங்கே ஐயுஎம்எலுக்கு போகக்கூடிய முதலமைச்சரால் ஏன் உங்களுக்கு வர முடியலங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அந்த அளவுக்கான ட்ரீட்மெண்ட் ஐயுஎம்எலுக்கான அதே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு தான் யுசிகாவுக்கான முக்கியத்துவமாகவும் கொடுக்கப்படுகிறதா என்பதும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்குது. ஸோ இப்படி கூட்டணி கட்சிகள், அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, இது 3 பேரையும் ரொம்ப மோசமாக தாவேகா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்களால் ஆட்சி தொடர முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அந்த 10 பேர் இன்னும் கூப்பிட முடியுங்கிறதே கூட ஒரு செய்தி தானோங்கிற கேள்வி இருக்கு. ஆமாம், 10 பேர்லேருந்து 25 பேர் வரைக்கும் சொன்னார் அவர். 25 பேர் வரைக்கும் கொண்டு வர முடியும், இப்போவே கூட போட 10 பேர் தயாராக இருக்காங்க அப்படின்ட்டு தான் அதனோட சேர்த்து தான் ஓவரா வாயாடாம ஒழுங்கா இருந்துக்குங்கன்னு யாருக்கு எச்சரிக்கைனா கூட்டணி கட்சிகளுக்கு எச்சரிக்கை. அதுல இன்னொரு செக்ஷன் என்ன, ஒரு மதிமுகவை பத்தி அவர் பேசுனது தான் இருக்கிறதுலே ரொம்ப அல்டிமேட். எம்எல்ஏக்களே இல்லாத கட்சின்னும் போது அவங்கள இன்னும் அடுத்த படிநிலை தான் ட்ரீட் பண்றாங்களான்னு. இப்போ அதிமுகவுக்கு மதிமுக நிலைமை வந்துடும், அங்க தொண்டர்களே இருக்க மாட்டாங்க, வெறும் தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு மதிமுகவை டீல் பண்ண விதம், இது எல்லாமே தாவேகாவோடு அவசரமாக கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளை அவங்கள ரொம்ப மோசமாக இவங்க டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் துரை வைகோ அதுக்கு சொன்ன ரிப்ளை அவர் டங்க்ல ஸ்லிப் ஆகி சொல்லியிருப்பாரு, நாக்கு தவறி நான் தடுமாறி அவர் பேசியிருக்க. ஏன்னா இருக்கட்டே ரொம்ப முதிர்ந்த வயது மூத்த அமைச்சர்னு வச்சுக்கோங்களேன், அதனால எதுவும் சொல்ல வராரா? இன்னொரு பக்கம் பார்த்தா என்னுடைய நண்பர் விஜயன் வைகோ பேசிக்கிட்டு இருக்காப்புல. 94 கன்னியாகுமரியில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்துனீங்க, அந்த மாநாட்டுக்கு லட்சக்கணக்கானவர் கூட்டினாங்க. அன்றைக்கி யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் இல்லை, இருந்திருந்தால் உங்களுடைய எழுச்சி என்பது தெரிந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இவருடைய எழுச்சி தெரியுதுன்னா அந்த சமூக ஊடகங்கள் ஒரு காரணம்னு ஃப்ளைட்டில் யாராவது பேசுனாங்க. கூட்டணியிலே எல்லாரையும் விட விஜய்க்காக அதிகமாக போயிட்டு ஓடி போய் முன்னணியில் நின்று அந்த அம்புகளை வாங்குறது வைகோ தான். பேப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் இல்லை, கண்ணி வெடிகளை முதல்ல போய் நீங்கள் போருக்கு உள்ளே வர்றதுக்குள்ளே நான் போய் கண்ணி வெடியெல்லாம் எடுத்துடுறேன்னு அந்த 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 படையாகவே செயல்படுறாருல்ல, பாம் டிஃப்யூசிங் ஸ்குவாடா அந்த ஸ்குவாட். அவரை இன்னைக்கு தொண்டர்களே இல்லாத கட்சி அப்படின்னு லிட்ரலாக செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாப்புல. திமுக கூட்டணியில் உதயசூரியனில் நிற்க சொன்னாங்க, 4 சீட்டு தான் கொடுத்தாங்க, நாளையும் உதயசூரியனில் நிற்க சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு சுயமரியாதையை இழந்து நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம்னு சொல்லி கண்ணீர் விட்ட துரை வைகோ இன்னைக்கு தொண்டர்களே இல்லாத கட்சின்னு மதிமுகவை சொன்னப்ப அவர் நாக்கு தவறி சொல்லிட்டாரு அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கம் எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக பால் நிலத்தில் ப்ரொட்டஸ்ட் நடந்த சமயத்தில் இவங்களும் எங்கள் அலுவலகத்தை திறக்கிறோன்னு திறந்தாங்க. முதல் நாளா 2வது நாளான்னு தெரியல. ஸோ ரொம்ப சொற்பம் தான், நீங்கள் ஒரு 5 பேரும் நம்ம தான். அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு இடத்துக்கு போனப்போ பார்த்தா அன்றைக்கி இரவு வேலையில் ஒரு 5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அது தொடர்ந்துச்சா நடந்துச்சா போதுமான கவரேஜும் நடக்காதனால நமக்கு அதில் தகவல்களும் கிடைக்கல. ஒரு வேளை திரட்ட முடியலையா, அவங்க தொண்டர்கள்லாம் வேறு ஊரில் இருந்து இங்கே தலைமையில் அலுவலகத்துக்கு வர வைக்கலையான்னு தெரியல. பட் அவங்க தாயகம் ஆஃபீஸில் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் செஞ்சாங்க, அது ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும்
நீட்டுக்காகவா? ஆமா, ஆமா, ஆமா. அது மதிமுக நடத்தல. அது வேற ஒரு இளைஞர்கள் குழு வந்து அத நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டில் அது போயிட்டு தான் இருக்குது. பட் அதுக்கு பட் போதுமான ஸ்பேஸோ, வெளிச்சமோ எதுவுமே அது கிடைக்கலையே. மதிமுக அதுக்கு எஃபோர்ட் போடல. வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்துல நடக்குது அவங்க அப்படின்னா, இடம் கொடுத்ததோட அவங்களுடைய பணிகள நிறுத்திக்கிட்டாங்க. ஸோ இப்ப இதுல வந்து நமக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப இவங்க கூட்டணி கட்சிகள இப்படி டீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாஜக குறித்து எழக்கூடிய விவாதங்கள வந்து ஆதவ அர்ஜுனா லிட்டரலா வந்து வன்னியரசு பாஜகவ பத்தி பேசும்போது, சபாநாயகர் தான் கட் பண்ற வேலை சபாநாயகரோடது. வன்னியரசு அவை மரபுக்கு எதிரா பேசியிருந்தாருன்னா, நீக்க வேண்டிய இடத்துல சபாநாயகர் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நீக்கியிருக்கிறார் சிலதெல்லாம். ஆனா இந்த முறை வந்து ஆதவ அர்ஜுனா தான் நெறைய அவர் நீக்கியிருக்காரு. மறந்து நீக்காம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா எந்திரிச்சு பாஜகவ பத்தி அவர் பேசுனதெல்லாம் மோடி, நீக்கணும். அமித்ஷா குறித்து பேசியத பாஜகவிடம் மோடி, அமித்ஷாங்கிற பெயர். ஏன்னா அந்த பேர் வந்து வந்துரக்கூடாதுல்ல. அது என்னைக்கு பிரதமருடைய பெயர் எப்படி அன்பார்லிமென்டரி ஆகும்னு நமக்கு இப்ப வரைக்கும் புரியலன்னு வச்சுக்கோங்க. சபாநாயகருக்கு கூட இல்லாத கடமை உணர்ச்சி வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து பட்டுன்னு பதட்டமாயி எந்திரிச்சு இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அவர் அப்படின்னு இன்னொன்னு சொல்லிட்டு. சொன்னார்ல பேரவைத் தலைவர்ட்ட. கொள்கை விளக்க குறிப்புலாம் நாங்க முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம். எங்களுக்கு தெரியும். ரூல்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாரிலாம் அவர் பேசினார்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னைக்கு கொள்கை விளக்க இதுல இந்த என்டையர் பட்ஜெட் செஷன்ல எல்லாருமே அது கால்குலேட்டடா மிஸ் பண்றது. இப்ப நேற்றைக்கு அந்த கொள்கை விளக்க குறிப்பு பள்ளிக்கல்வித்துறை முன்தினம் நடந்ததை எடுத்து நேற்றைக்கு அன்பில் மகேஷ் போடுறாரு. மத்திய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில 5000 5300 கோடி. கோடி என்னமோ நமக்கு ம். பெண்டிங் இருக்குன்னு. இது குறித்து ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஃப்ளோருக்குள்ள ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா கூட பதிவு பண்ணல. இப்ப நேற்றைக்கு மாணிக்கம் தாகூர் அறிக்கை வர்றாரு. 100 நாள் வேலை திட்டத்துல 2087 கோடி நீங்க தமிழ்நாட்டுக்கு விடுவிக்காம இருக்கீங்கன்னு. இங்க இப்ப அத பத்தி பேசணும் அப்படின்னா, அது என்ன டிபார்ட்மென்ட்க்கு கீழ வருதுன்னு பார்க்கணும். நீங்க ஒருவேள இதுல பஞ்சாயத்து ராஜ் கீழன்னா, ஆனந்த் அவர்கள்ட்ட வரும். நீர்வளத்துறை தாண்டி அவர் தான் அதுவும் பார்த்துக்கிறாருன்னு நெனைக்கிறேன். நகராட்சி நிர்வாகம்னா இங்க 100 நாள் வேலை நமக்கு கிடையாதுங்கிறனால நம்ம முதலமைச்சர் அதில நகர்த்தி விட்டாலும், அதில 2000 கோடி வரணும்னு கவர்மெண்ட்டே கேட்கலையே, நீங்க எதுக்கு இப்போ இது துடிக்கிறீங்கங்கிற மாரியான கேள்வி தான் வரும். துடிக்கிறீங்கன்னா, அப்ப மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி நிலுவைத் தொகையை பத்தி பட்ஜெட் செஷன்ல ஒரு இடத்துல கூட குறிப்பிட மாட்டோம்னா, அப்ப நம்ம பணமே தர வேண்டாமா? இல்ல தர்றதுக்கு ரூ. 1 கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் குடுத்துட்டாங்களா? ஆ அது கூட தரலன்னு சொல்லல அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம். நெறைய அள்ளி அள்ளி குடுக்குறாங்க அப்படின்னு புகழாரம் இன்னொரு பக்கம். ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு எந்திரிச்சு அவர் பேசும்போது, நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துல நீங்க போன ஆட்சி மாரி நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாரி போன ஆட்சியில நடந்த சிக்கல்லாம் இப்ப இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு 5 வருஷத்துல உங்களுக்கு வந்து 2,00,000 கோடி ரூபாய்க்கு நாங்க நெடுஞ்சாலைத்துறைக்கான ஃபண்ட வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைக்கான ஃபண்டு, நெடுஞ்சாலை சேஃப்டிக்கான ஃபண்டு நிதின் கட்கரி இவர இது எப்ப சந்திச்சாரு? இது எல்லாத்தையும் டபுள் டபுளா குடுக்குறேன் அப்படின்னு நிதின் கட்கரி என்ட்ட சொல்லிட்டாருன்னு முதல்ல வந்த புதுசுல போய் அமைச்சரான புதுசுல போய் பார்த்துட்டு வந்தார். ஓகே. அப்ப சொன்னது இப்ப தான் ஆ பிரேக் பண்றாரு. டபுள் ஏங்க டபுளா குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இவங்க எல்லாத்தையும். கடிதம் எழுதினாலும் ரகசியமா வச்சிருக்காய்ங்க. இப்ப இந்த கனிம வள சட்டத்துக்கு அவர் கடிதம் எழுதிட்டாருன்னு, எழுதியிருக்காருன்னு பிரபு அவர்கள் சட்டமன்றத்துல சொன்ன பிறகு தான் அப்படி ஒரு கடிதம் எழுதப்பட்டதே தெரியுது. அந்த கடிதத்தில் என்ன இருக்கலாம்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்காய்ங்க. பிரிண்ட்ல காலையில வந்த ஒரு ஆங்கில ஊடகத்துல. அதுல என்ன இருப்பதாக சொல்லப்படுகிறதுன்னு நியூஸ் எழுதுறாய்ங்க. ஒரு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதுற கடிதத்த ரகசியமா அது வைக்கிற அளவுக்கு அஃபிஷியல் தானே. அதுல அதுல என்ன அப்படி என்ன ரகசியம் இருக்கு? இருக்குங்கிற ம். கேள்வி இருக்குல்ல. ஒண்ணுமே நமக்கு புரியல. நமக்கு அப்படியே ஒரு மாரி மயக்கமா இருக்கு. என்னதாய்யா நடக்குது அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலும் கிரியேட் ஆகுது உள்ளபடியே. ஸோ இப்படி வந்து பாஜகவோட அவைங்க வந்து ஒரு ஒரு நெருக்கத்த காட்டுறாங்க. கூட்டணி கட்சிகளோட ஒரு ஒரு இத ஸ்ட்ரிக்ட் தன்மைய கடைபிடிக்கிறாய்ங்க. கரார் தன்மைய கூட்டணிகளோட கடைபிடிச்சுட்டு பாஜகவோட நெருக்கத்த காட்டுறாங்க. இந்த சூழல்ல தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்கள அனுமதிக்க கூடாதுன்னு இவங்க விட்ட சுற்றறிக்கைக்கு இந்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவரே வந்து பதில் சொல்லிட்டாப்ல. விஜய்க்கு வந்து இந்த மாரி மாணவர்கள் போராட்டத்தை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அவர் மாணவர்களையும், இளைஞர்களையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியையும் பார்த்து அச்சப்படுகிறார். அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த ஜென்ஸியினுடைய ரெப்ரசன்டேஷன் நான் தான் அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, விஜய் அடுத்த பிரதமர் அப்படின்னு பிரதமர் கனவை நோக்கி தமிழக வெற்றி கழகம் தேசிய வெற்றி கழகமா மாறப்போகுதா? அப்படிங்கிற டிபேட்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, நேஷனல் லெவல்ல ஜென்ஸியை தலைமை தாங்கக்கூடிய சிஜேபி வந்து விஜய்க்கு மாணவர்களையும், இளைஞர்களையும் பார்த்து பயம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஜென்ஸியினுடைய ரெப்ரசன்டேஷன் கிடையாது அப்படின்னு நிராகரித்திருக்கிறது
அப்படிங்கிறது ஆனா ரொம்ப இவங்க முக்கியமான 2 விஷயமா பேருமே பார்க்கப்படுது. அங்கங்க முழு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆனா அதுவும் கிடையாதுங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் மொத்த ஜின்ஸியும் தாவேகாவின் பின்பு தான் இருக்குது. பெரும்பான்மை இருக்கலாம் அதுல. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமா இருக்காங்கன்னா, இப்ப பேலன் நிலத்துல வந்து போராட உட்கார்ந்தவங்க எல்லாம் எந்த வயசுக்காரங்க? இவங்க தமிழ்நாடு வாக்காளர்களே கிடையாதாங்கிற கேள்வி எல்லாம் வரும். ஸோ அது டிவைடடா தான் அதுல ஒரு பெரிய ஷேர் அப்படிங்கிறத அத நம்ம பார்க்கலாம். இது மேற்கொண்டு எப்படி போகிறது? தாவேகா அரசினுடைய அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை நிலைப்பாடுகள் இதெல்லாம் என்னவாகுதுங்கிறத பொறுத்து பல அரசியல் திருப்பங்கள் காத்திருக்கு பார்ப்போம்.